சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய லால் சலாம் திரைப்படத்தை அவருடைய மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் இயக்கியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தை லைக்கா நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடனே விக்ராந்த் மற்றும் விஷ்ணு விஷால் என முன்னணி நடிகர்களும் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நிலையில் இந்த லால் சலாம் திரைப்படத்தின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாடல் வெளியீட்டு விழா நேற்று மாலை நடைபெற்றிருந்துச்சு. இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் பல முன்னணி பிரபலங்கள் பங்கேற்றிருந்தாங்க. அதோடு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு இந்த ஆடியோ லான்ச்சில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களும் இந்த ஆடியோ லான்ச்சை தான் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சிறப்பாக நடைபெற்ற இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நம்ம தல அஜித் அவர்கள் ஒரு மாஸ் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான தகவல் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்குது. அந்த வகையில் இந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம விஷ்ணு விஷால் அவர்கள் மேடையில் ஏறி பேசிய போது அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. அவரிடம் உங்களுக்கு கிரிக்கெட் கோச்சாக எந்த நடிகரை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு அவங்க அஜித்குமார் சாரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு பதில் கூறியிருந்தாங்க. அவர் கூறிய அடுத்த நொடியை பார்த்தோன்னா அந்த அரங்கமே அதிரும் அளவிற்கு நம்ம தல அஜித் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு ரசிகர்களும் விசில் அடித்து அவருடைய அந்த பதிலுக்கு ஒரு மாஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக ஒரு நிமிடத்திற்கு மேலே பார்த்தோன்னா விஷ்ணு விஷால் அவர்களால் திரும்ப பேசவே முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அனைத்து தரப்பு ரசிகர்களும் தல அஜித் அவருடைய பேருக்கு ஒரு மாஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதை கீழே உட்காந்துருந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே அதிர்ந்தபடி தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் நம்ம தல அஜித் அவருடைய பேருக்கு மேலும் ஒரு மாஸ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற இந்த வீடியோக்கள் தற்போது இணையதளங்களில் வெளியாகி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதோடு கூடவே இன்னொரு இடத்துல இந்த படத்தின் இயக்குனரான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது எப்போவுமே எங்கள் திரைப்படத்தின் அப்டேட் குறித்து ட்விட்டர் வலைதளத்தில் வரும்போது அதில் ரிப்ளையை போய் நான் பார்ப்பேன். அதில் எப்போவுமே விடாமுயற்சி அப்டேட் பற்றி தான் ரசிகர்கள் கேட்டிருப்பாங்க அப்படின்னு கூறிய உடனேயே இருந்த ரசிகர்கள் அனைவருமே விசில் அடித்து அதுக்கும் ஒரு மாஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தல அஜித் அவருடைய பெயர் மற்றும் அவருடைய திரைப்படங்கள் எங்கு கூறப்பட்டாலும் மாஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த லால் சலாம் ஆடியோ லான்ச் மூலமாகவும் மீண்டும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இரண்டு வீடியோக்களுமே தற்போது இணையதளங்களில் வெளியாகி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இப்படி பார்க்கும்போது தல அஜித் அவர்கள் தான் இல்லாத இடத்திலும் தன்னால் மாஸ் காட்ட முடியும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்தோன்னா இப்போவும் பல இடங்கள்லாம் நிரூபிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த லால் சலாம் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச்சில் நம்ம தல அஜித் அவர்கள் மாஸ் காட்டி அந்த இரண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபாஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.